வணக்கம் நண்பர்களே. சில நண்பர்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கு நம்ம ஆடியோ போர்டு கொடுக்கும்போது, ஆடியோ போர்ட்லேருந்து கிரவுண்ட் எடுத்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக இருக்க நண்பர்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஆம்பிளிஃபையரில் ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு இது 24/24 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட டேப்பிங்கு இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேறு எந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் ஏசி வோல்ட்டை டேரெக்டாக இந்த போர்டுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இங்கே இந்த இடத்துல 24/24 கொடுத்துட்றீங்க. இப்போ இதுலேருந்து நீங்கள் ஒரு டியூல் பவர் சப்ளை கனெக்ஷன் பண்ணி ஆடியோ போர்டுக்கும் கொடுத்துட்றீங்க. இப்போ அந்த ஆடியோ போர்ட்லேருந்து இதுக்கு கிரவுண்டு இணைக்கணுமான தேவையில்லை. ஏன்னா ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரே பவர் சப்ளை அப்படிங்கும்போது கிரவுண்டு இணைக்க தேவையில்லை. அதே சப்போஸ் 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறீங்கன்னா, இப்போ 24/24 ஒன்று, இன்னொன்று ஒரு 30/30 ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ 24/24 நீங்கள் இந்த போர்டுக்கு கொடுத்துருக்கீங்க ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு. ஆனால் 30/30 ஆடியோ போர்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அதுலேருந்து ஒரு கிரவுண்ட் எடுத்து இந்த கிரவுண்டில் இணைக்கணும், இந்த காமன் கிரவுண்டில் இணைக்கணும். இணைக்கலைன்னா நீங்கள் 30/30 போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற ஆடியோ போர்டுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் ஆகி ஸ்பீக்கரில் டிசி வோல்ட் வந்துச்சுன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செய்யாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம லைன் கொடுத்தது மட்டும்தான் வேலை செய்யும். எக்ஸ்ட்ரா இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்துருக்கிறது வேலை செய்யாது, கிரவுண்டு கொடுக்கலைன்னா. இதே அதுலேருந்து ஒரு கிரவுண்ட் எடுத்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் லிங்க் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. எந்த ஆடியோ போர்டில் டிசி வோல்ட் வந்தாலும் இது ப்ரொடக்ஷன் பண்ணும். அது ஒன்று. சரி, இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம ஆம்பிளிஃபையரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த போர்டு கிடையாது. இப்போ இன்னொரு போர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த போர்டு பார்த்திங்கன்னா 012 சிங்கிள் பவர் சப்ளையில் வேலை செய்கிறது. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த 24/24 டேப்பிங்லேருந்து எடுக்க மாட்டோம். இது 12/012 இந்த டேப்பிங்லேருந்து நம்ம இதுக்கு ஏசி வோல்ட்டு கொடுப்போம். 012 மட்டும் கொடுப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஆனால் இது 2 வைண்டிங் இருக்குது பாருங்கள். இது 24/24, இது 12/012. அப்படிங்கும்போது இது 2 டிரான்ஸ்ஃபார்மர் கணக்கு தான், 2 வைண்டிங் தான். அப்படிங்கும்போது நம்ம 012 மட்டும் தான் இந்த போர்டுக்கு கொடுக்குறோம், இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு. அப்போ இந்த கிரவுண்டை இணைக்கணுமானா இதுக்கு பவர் சப்ளைலேருந்து ஆடியோ போர்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கிரவுண்டை இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக கிரவுண்டை இணைக்கணும். உதாரணத்துக்கு இதுதான் கிரவுண்டு, இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த கிரவுண்டில் நம்ம இணைக்கணும். அது சப்போஸ் நீங்கள் இதை ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதில் கொடுத்துட்டு நீங்கள் இதை தனியாக ஆடியோ போர்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அதுலேருந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் கிரவுண்டு கொடுக்காம விட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செய்யாது. அதாவது ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் ஆகும், எல்லாமே வேலை செய்யும். ஆனால் டிசி வோல்ட்டு ஸ்பீக்கர் அவுட்டில் வந்துருச்சுனாவே இந்த நீங்கள் கிரவுண்டை இதில் இணைக்கலைனாவே வேலை செய்யாது. ரைட்டுங்களா? ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் ஒரே பவர் சப்ளை ஆடியோ போர்டுக்கும் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறீங்கன்னா கிரவுண்டை இணைக்க தேவையில்லை. அவ்வளோதான் ஷார்ட்டாக. இந்த மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ண நண்பர்களே. ஏன்னா இது நான் ஒரு வீடியோவில் நான் தெளிவாக டெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த கிரவுண்டை இணைக்கலைன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செய்யாது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சீரீஸில் அதில் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.